வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க, ஒர்க் இருந்ததுனால இப்போதான் பண்ண முடிஞ்சுது. சாரி, கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இதுல ஏதாவது வேல்யூஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எக்ஸாக்டா லாஸ்ட் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் கிளம்புனவர் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செல் பிலோ லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சு ஓப்பன் பிரைஸ் தாண்டி டைரக்டா வந்து பை அபோவ் லைனுக்கு மேல போய் திருப்பி வந்து ரெசன்ஸ் ஒன்று போய் டச் பண்ணிட்டாரு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இறங்குனது இறங்கி மறுபடியும் 3 சப்போர்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிட்டாரு. சரிங்களா, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சரியா வாட்ச் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ட்ரேட் இன்னைக்கு ஈஸியா இருந்திருக்கும். அது இல்லாம முன்னாடியே உங்களுக்கு டபுள் சைடு மொமெண்டம் இருக்கு அப்படிங்கறது நீங்களே ஃபைண்ட் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகம். 9:30க்கு செக் பண்ணியிருந்தீங்கனாலும் கரெக்டா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஹெட்ஜ் ஃபார்ம் ஆயிருந்தது. 25,400 சாரி 500 புட்டும் 600 காலும் இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 400 கால் படி 500 கால் படி புட்டு படி பார்த்தீங்க அப்படின்னா 22 பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ். இத 500ல 22 குறைச்சிங்க அப்படின்னா 478. நான் இதைத்தான் இங்க மார்க் பண்ணியிருப்பேன். 478 வரைக்கும் வந்துட்டு அகெயின் வந்து மேலே போனவர். அப்போ அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா நீங்க இங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். 600 கால் மேல இருந்தாரு. 600 கால் உடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிறது 69ங்க. அப்போ 25,669 வரைக்கும் போக வாய்ப்பு உள்ளதுன்னு தான் நீங்க எடுத்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது 669 போய் இன்னைக்கு டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ டபுள் சைடு மொமெண்டம் இருந்திருக்கு. இது யாரெல்லாம் நீங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கால் ஆப்ஷன் கிளியரா எடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. அது லோல வரும்போது எடுத்திருக்கலாங்க. சரிங்களா, ஸோ இது நீங்க எப்பவும் கொஞ்சம் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பிளைண்டா பார்க்காதீங்க. சரிங்களா, ஓகே. நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ செக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா இருந்ததுனால நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். நான் கொடுத்திருந்த இன்னைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ இதுதான். எக்ஸ்ட்ரா லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மினிட்ஸ் கேண்டில் லோ லைனுங்க. இதெல்லாம் நான் யாருக்கு இன்னைக்கு தந்திருக்க மாட்டேன். நீங்க இந்த கிரீன் கலரும் ரெட் கலரும் போட்டிருப்பேன். முன்னாடி இருக்கக்கூடியது மட்டும் மிட் பாயிண்ட் ஆரஞ்சு லைனு பார்டரா வச்சிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29க்கு மேலே ஒரு சஸ்டெயின் ஆகும் போதே வந்து இந்த கால் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாருங்க. சில விஷயங்களை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மார்க்கெட்ல எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுத்து தான் வந்து கால் வந்து போச்சுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதுதான் நடந்துச்சு. இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனு. அது பாட்டுக்கு ரீடெஸ்டே எடுக்காது. பட் இந்த இடத்துல மட்டும் ரீடெஸ்ட் எடுத்தாங்க. கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும்போது கால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது லோவுக்கு கன்ஃபார்ம் பண்ணும்போதே வந்து கிளியரா கால் தெரிஞ்சிருச்சு. அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. லோ டு ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. அப்படி போகும்போது ஹையில இருந்து திருப்பி கீழே இறங்கி மேலே போயிருக்காங்க. அவ்வளவுதான். டோட்டல் மார்க்கெட்டு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நம்புறேன். ரிவர்சல் ட்ரேட்ல எடுத்திருக்காதீங்க. இன்னைக்கு எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹையை கட் பண்ணி திருப்பி மேலே போய் திருப்பி கீழே வரும்போதே இந்த இடத்துலயும் வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு புட்டு வந்து வீக் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே வரும்போது இன்னும் வந்து 104 ரூபாய்க்கு கீழே வரும்போதும் ஃபர்தரா அவங்க ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு 29 ரூபாய்க்கு மேல நான் எப்பவுமே ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இந்த 24 நான் இங்க கொடுத்துருக்கணும். நான் 24 இங்க கொடுக்கல. நான் வந்து 12 ரூபாய் லோ பிரைஸ் தான் கொடுத்திருந்தேன். ஏன்னா நீங்க 24 போய் எடுத்துடக்கூடாதுன்னு நான் 24 இங்க போடல. 24 ரூபாயில இருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா திரும்பினவர் கிட்டத்தட்ட 200 ரூபாய் போயிருப்பாரு. அதாவது இவருடைய ஹை பாத்தீங்க அப்படின்னா ஏன் இந்த பேர்லாம் நான் எடுக்கிறேன்னு அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்ப 205 ரூபாய் ஹை போயிருக்காருன்னா இவருக்கு அதுக்கு ரீசன் ஹை கண்டிப்பா வச்சிருப்பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். 200
202 ரூபா போயிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து செக் பண்ணணுங்க. கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம ஷார்ட்கட்டா நீங்க பார்த்தீங்கன்னாலுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட பாருங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆஸ் பர் வேல்யூ படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுங்க. நீங்க எந்த நியூஸ் எதுவா இருந்தாலும் சரிங்க, மார்க்கெட்ல எத்தனை நியூஸ் 1000 நியூஸ் வரட்டும், ஆனா எது நடந்தாலும் மார்க்கெட்டுக்கு அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும்தான் செயல்படுங்கிறத முதல்ல நம்புங்க. சரிங்களா? நீங்க நியூஸுக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கைய மார்க்கெட்டுடைய வேல்யூஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? எதுவுமே நம்ம தெரியாத நிலை எவ்வளவு அழகா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டெய்லி இதுதான் நடக்குது. நம்ம இது கூட எப்படி டிராவல் பண்ணணும், அதை மார்க்கெட்டோட டிராவல் பண்ண கத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதை தவிர இங்க மார்க்கெட்ல வேற எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? எவ்வளோ 1000 நியூஸ் வரட்டும், எதுவா இருந்தாலும் சரிங்க, மார்க்கெட்டு நேத்து நான் சொன்னேன் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு உண்டான நெகட்டிவிட்டி கொடுத்தது எகெயின் வந்து புல்லிஷா மாறிடுச்சு. அவ்வளவுதான். போனது நல்ல ரிட்டர்னுங்க. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா ஸ்ட்ரைக்லாமே 106 ரூபா போயிருக்கும்னு நினைக்கிறேன். 25,600 கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபாயிலிருந்து 105 ரூபாய் நம்ம லைன் வரைக்கும் போனார் பார்த்தேன். ஸோ எல்லாரும் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணுங்க. லாஸா இருந்தா குறைவா வெளியில வர கத்துக்கோங்க. அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நேத்து நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 25,500 காலு, அதே 700 புட்டு, இதுல 156 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத நான் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். அதே போல இந்த ஸ்ட்ரைக்ல நான் கொடுத்திருந்தது 700 புட்டு கொடுத்திருந்தேன். 700 புட்டு வந்து 121க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு கொடுத்திருப்பேன். அதாவது கீழே ஒரு வேல்யூ பிரைஸ் கொடுத்துருவேன். 92க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு கொடுத்திருப்பேன். அந்த 92 உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் இருந்திருப்பாரு. இந்த 121 உடைக்கும் போது ஒரு கன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் 92 டோட்டலா வந்து மார்க்கெட் வந்து அப்சைட்ல போயிருக்கும். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். உங்களை இங்க வந்து 101க்கு மேல க்ளோஸ் வைக்கும் போதே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவும் அழகா போயிருப்பாரு. 101 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேல போயிருப்பாரு. ஸோ கீழே இருக்குன்னா மார்க்கெட்ல நீங்க வந்து டவுன் சைடு தான் யோசிச்சிருக்கணும். அப்ப இது மேல வந்ததுமே நீங்க தாராளமா வந்து கால் சைடு போயிருக்கலாம். சரிங்களா? ஓகே, மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஜஸ்ட் பார்த்துருவோம். நான் இப்போ 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறேன். இப்போ வச்சிருந்த அந்த டவுன் ட்ரெண்டை வந்து உடைச்ச மாதிரி காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அழகா ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு. நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா தெரியும், கிளியரா தெரியுது. ரீடெஸ்ட் எடுத்து, அதாவது கன்ஃபார்ம் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சினாரிஸ் படி மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்வேன், ஓப்பன் பிரைஸுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்னு. இந்த மாதத்தினுடைய ஓப்பன் பிளேஸுக்கு மேலே தான் க்ளோஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். இருந்தாலும் நாளைக்கு இந்த 25,696க்கு கீழே போனா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அது வால்யூமோட கிடைச்சா மட்டும் டவுன் சைடுன்னு எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் வந்து அது ரீடெஸ்ட்டுக்காக வருதா அல்லது ஃபர்தரா ஃபால் ஆகுதுங்கிறது பாருங்க. அப்படி கீழே வந்தா 598 வரைக்கும் வரலாம். அதே போல இந்த 25,696க்கும் 892 இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி மிட் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நானும் போட மறந்துட்டேன். நீங்க இந்த மிட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. 25,696.85 பிளஸ் 25,892 இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி இதே போல ஒரு மிட் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா இருக்கு உங்களுக்கு. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் பிரீமியத்துடைய வேல்யூன்னு ரொம்ப ஹையா இருக்கு. கொஞ்சம் அதையும் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். நான் வேல்யூஸ் எடுக்கும் போது பார்த்தேன், ரொம்ப ஹையா இருந்தது. 700ல க்ளோஸ் வச்சிருக்குது. அது க்ளோசிங் பிரைஸ் போய் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்ல இருக்கு. ஸோ அதனால நான் 800 தான் எடுத்திருப்பேன். நீங்க ட்ரேட் பண்ணும்போது நாளைக்கு பார்த்து கவனமா செய்யுங்க. எந்த நியூஸா இருந்தாலும் சரி, வேல்யூஸ்க்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதர்வைஸ் வந்து நியூஸை வந்து செகண்டரியா எடுத்துக்கோங்க. எப்பேற்பட்ட நியூஸா இருந்தாலும் சரி. சரிங்களா? நீங்க நியூஸுக்கு கொடுக்கறத வேல்யூஸ் கொடுங்கன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க.
நாம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாம். இப்போதைக்கு மார்க்கெட் புல்லிஷா இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. அதர்வைஸ் வந்து ஓப்பன் எங்க கிடைக்குதுன்னு கவனிங்க. நெக்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பா 892 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்குது. அதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 70 பாயிண்ட்ஸுங்க. 70 பாயிண்ட்ஸ் ஓப்பன்ல இருந்து பை அப்போ வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே 70 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்த நீங்க நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 892ங்க. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது போனா 26,088 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா பை அப்போ. இந்த மாதத்தினுடைய பை அப்போ. சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ். மார்க்கெட்டு இன்னும் புல்லிஷா போக கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கு. ஏன்னா 696 அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஓப்பன் பிரைஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷா தான் இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவா நினைங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சொல்ற பாத்துக்குங்க. 25,800 கால் 112க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடுல இருக்குங்கிறது காமிக்கிறது. அதே போல 25,750 புட்டு 164க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குன்னு ட்ரெண்டுக்கு மட்டும் தான் நான் இந்த கொடுக்குறேன். ஸோ இந்த விலை வரல அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த பிரைஸே வரல, கீழே ஃபர்தரா டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு இந்த டைரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அந்த விலை வந்தா முடிவெடுங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.